டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல வாசல் பெருக்கிடுவேன். வாசல் பெருக்கிட்டு ஓஸ் தண்ணி பிடிச்சி டேங்குக்கு போடலான்னு ஓஸ் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி போட்டுட்டு வாசல் பெருக்கிடுவேன். முதல் வேலையை அதுதான் செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கிச்சன் வந்து நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா டயர்டாக ஆகிடும், விட்டால் போதுன்ற மாதிரி போய் படுத்துடுவேன் நான். காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் காலையில் எழுந்திரிச்சி தான் க்ளீன் பண்ணுவேன். நைட்டு சமைச்ச பாத்திரம், நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே போட்டுட்டு தான் போய் படுத்துப்பேன், காலையில் எழுந்து க்ளீன் பண்ணலான்னு. தண்ணி வந்து டேங்க்குக்கு ஏறின்னு இருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டு கேஸ் எல்லாம் தொடச்சி வச்சிட்டோம்னா மோட்ரு ரொம்பிடுச்சு. அங்கே பாருங்கள், மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே பாத்ரூமுக்குலாம் பக்கெட்லாம் தண்ணி பிடிச்சின்னு இருக்கேன். தண்ணி பிடிச்சிட்டு அடுத்தது காஃபி. எனக்கும் உங்கள் ஸ்ரீராமுக்கு தான் காஃபி. அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டே வேலைக்கு போயிட்டார், அதனால் எங்கள் 2 பேருக்கு தான் காஃபி. ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து காலையில் எதுவுமே கொடுக்க மாட்டேன், காஃபி டீலாம் இன்னும் ஒன்று கொடுக்கல. அதுக்குள்ளேயே அவனும் எந்திரிச்சிட்டான். ஸ்ரீராம் அவனை பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி இந்த காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடும். அது அந்த காஃபியே ஆறி போயிடும். அந்த காஃபி ஆறி போனாலும் விட மாட்டேன், அதை குடிச்சிடுவேன். என்னமோ அதை குடித்தா தான் எனர்ஜி வரா மாதிரி ஒரு ஃபீலு, அதனால் குடிச்சிடுவேன். அதுக்கடுத்து காஃபி குடிச்சிட்டு போயிட்டு பாத்திரம் பாருங்கள், நைட்டு போட்ட பாத்திரம், நைட்டு சமைச்சது, நைட்டு சாப்பிட்டது எல்லாமே அப்படி அப்படியே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். ஸ்ரீராம் வந்து குழந்தைய பார்த்துட்ருக்கான், அதுக்குள்ளேயே நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணணும். ஸ்ரீராம் ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் இல்லைன்னா எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவன் நல்லா குழந்தைய நல்லா பார்த்துப்பான். அவன் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தான் டிஃபன் ரெடி பண்ணணும். டிஃபனுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ராகி கஞ்சி கொடுப்பேன், இல்லைனா இட்லி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் இட்லியே தான் கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கும் ஸ்ரீவர்ஷனுக்கும் இட்லி. ஸ்ரீராம் வந்து முட்டை தோசை கேட்டிருக்கான். அவனுக்கு மட்டும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு 5 இட்லி ஒரு தட்டில் வச்சா போதும். ஒரு தட்டுன்றதுனால நான் கடாயிலே வைப்பேன். நான் இட்லி பாத்திரம் தேவை கிடையாது, இதுக்கு கடாயிலே வச்சா போதும். அதுதான் ஸ்ரீவர்ஷன் அழ ஆரம்பிச்சிட்டான், சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கிட்டு வந்துடுவான் பாருங்கள். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்டே இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு தூக்கி வச்சுட்டே தான் வேலை பண்ணணும். அப்போ தான் ஒரு ஜாலியாக இருப்பார். இல்லைன்னா ஒரு ஹாலில் விட்டுட்டு போனால் அழுதுனே இருப்பார். அவனை தூக்கி வச்சுக்கிட்டும் என்னால் வேலை செய்யவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப காற்றே இருக்காது கிச்சனில், கசகசன்னு இருக்கும், குழந்தைங்க வேர்த்து போயிடும். அதனால் அவன் தூக்கி வச்சுட்டு வேலை செய்யணுன்னு தான் அவன் எதிர்பார்ப்பான். அவன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்தது அவனுக்கு முட்டை தோசை ஊற்றின்னு இருக்கேன். பாருங்கள், அது கடாயில் தான் வச்சுருக்கேன், அது வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இவனு ஸ்ரீராமுக்கு வந்து முட்டை தோசை ஒரே ஒரு தோசை போதும்னா. அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு வந்து ஸ்ரீவர்ஷனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்.
அவனுக்கு வந்து சாம்பார் எதுவுமே இல்லை, அதனால் வந்து சுடுதண்ணியில் தான் நான் கொடுக்க போகிறேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு இட்லி எடுத்து வச்சு அதை தண்ணி சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு நல்லா மசிச்சுக்கணும். இட்லியை மசிச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரை வச்சு கொடுத்துட்டு அவன் அழகாக சாப்பிட்ருவான். சாம்பார் இருந்தால் கொடுப்பேன், சாம்பார் இல்லைன்னா அவனுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அவன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான், அதை விரும்பி சாப்பிடுவான். நல்லா ஜீரணமும் ஆகிடும். பாருங்கள், சுடுதண்ணில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இட்லி. இது நாட்டு சர்க்கரை. ஸ்ரீராம் சாப்பிட்டுட்டான். இப்போ ஸ்ரீவர்ஷனுக்கு ஊட்டின்னு இருக்கேன். வெளியே சைக்கிளில் விளையாடினே சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்சதும் நான் சாப்பிட்ணும். எனக்கு வந்து எனக்குன்னு மட்டும் தனியாக எதுவும் சட்னி அரைக்க வேண்டாம், நான் இட்லி பொடியிலே வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன். மூணு இட்லி தானே, அது சட்னி எதுவும் வேண்டாமே அப்படின்ட்டு இட்லி பொடியில் சாப்பிட்டுன்னு இருக்கேன். அவசரமாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அவன் விளையாடிட்டு இருந்தான். விளையாடி முடித்தவொடனே அவனை தூங்க வைக்கணும். அவரை தூங்க வச்சுட்டு வந்து சமைக்கணும். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும். இன்றைக்கி வந்து கோஸு கூட்டு தான் பண்ண போகிறேன். அது வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பருப்பு ஊற வச்சுருக்கேன். கோஸ் கூட்டு தான் பண்ண போகிறேன். சாப்பாடும் குக்கரில் தான் வைக்கிறேன், கோஸும் குக்கரில் தான் வைக்கிறேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே அது அடுப்பில் வச்சுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே பாத்திரமும் அப்படியே அடுப்பு வேலை பார்த்துக்கணும். அப்படியே பாத்திரம் மொத்தையும் தேய்ச்சிடுவேன். அது தனியாக போய் பாத்திரம் தேய்க்கணும்னு போய் நிற்க மாட்டேன். அடுப்பில் இதை வேக போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் பாத்திரம் தேய்ச்சிக்கினே அதையும் பார்த்துப்பேன். கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கிச்சன் வேலையெல்லாம் நான் முடிச்சுப்பேன். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு வெளில வந்துடணும். ஸ்ரீராம நான் கூட அனுப்பியிருக்கேன், போய் படுத்துன்னு இருப்பேன் கொஞ்சம் நேரம், நான் சமைச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. 2 குக்கர் அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சின்னு இருக்கேன். இன்னும் எப்படியும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுவான். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது அவனை போய் ஸ்ரீவர்ஷனை போய் குளிக்க வைக்கணும். பாத்திரம் மட்டும் எங்கேருந்து தான் வருமோன்னு தெரியாது, ஆனால் வந்துகிட்டே இருக்கும் கழுவ. ஒரு நாள் ஃபுல்லாகவே பாத்திரம் தைக்கிற வேலை இருந்துகிட்டே இருக்கும். எங்கே இருந்தது, ஆனால் பாத்திரம் வரும்னு மட்டும் தெரியவே தெரியாது. இப்போ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு வீடு போய் க்ளீன் பண்ணணும். அவங்க 2 பேரும் விளையாடினாங்க இல்லையா, எல்லா டாய்ஸும் போட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாம் அப்படி போட்டுட்டு போய் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ஹாலை க்ளீன் பண்ணி பெருக்கினா தான் அவங்க வந்து விளையாடுறதுக்கு. பாருங்கள், அந்த வண்டி, இந்த சேரு எல்லாம் அப்படியே போட்டுட்டு போயாச்சு. இது எல்லாமே பெருக்கி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு ரெடி பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் ஹால் கொஞ்சம் சுத்தமாகவே இருக்கணும். கொஞ்சம் எப்போவுமே அடிக்கடி கொஞ்சம் பெருக்கிட்டே இருப்பேன். ஏன்னா குழந்த இருக்கான், ஏதாவது எடுத்து வாயில் வச்சுப்பான். சின்ன பொருள் நம்ம கீழே தெரியாமல் போட்டோம்னா கூட அதை எடுத்து வாயில் வச்சுப்பான். நமக்கு தெரியாமலே போட்டு விட்டுருப்போம். அதனால் கொஞ்சம் அடிக்கடி பெருக்கிட்டே இருப்பேன். அவன் தூங்கின்னு இருக்கான். அவன் தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிடணும். 2 பேரும் தூங்கின்னு இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் எடுத்து வாயில் போட்டுப்பான். குட்டி குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி பெருக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இடையில போய் கிச்சனில் போய் பார்த்து சமையல் வேலையும் போய் பார்த்துப்பேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டுருக்கேன். வீடு வந்து இன்றைக்கி துடைக்கலை, 2 நாளைக்கு முன்னாடி தான் துடைச்சேன்.
வீடு வந்து தினமும்லாம் என்னால் துடைக்க முடியாது, ஏன்னா வேலை டைட்டாக இருக்கும். அதனால் வாரத்தில் 2 நாள் தான் நான் வீடு துடைக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி தான் துடைச்சேன்றதுக்காக நான் இன்னைக்கு வீடு துடைக்கவே இல்லை. சரி, அவசரமாக எல்லா வேலையும் நான் பண்ணி முடிக்கணும் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே. பாருங்கள், கோஸு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. மிச்சர் இருக்குது, பக்கோட்டா இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்திரிச்சிட்டான் ஸ்ரீராம் பார்த்துன்னு இருக்கான். ஸ்ரீவர்ஷனை தண்ணி போட்டிருக்கேன் அடுப்பில், குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சிட்ருக்கேன். குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அடுத்தது நான் துணி துவைக்கிறதுக்காக போனோம். துணி வந்து நாங்கள் கையில் தான் துவைப்போம், மிஷின் கிடையாது. குளிக்க வச்சுட்டு அவனுக்கு தண்ணி ஏதாவது கொடுத்துட்டு பிஸ்கெட் ஏதாவது கொஞ்சம் கொடுப்பேன். கொடுத்துட்டு அவனுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டுன்னா அவன் விளையாடிட்டு இருப்பான். அதுக்குள்ளே போய் நான் துணி துவைச்சிட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், அவனுக்கு மேக்கப் பண்ணி அவனை விளையாட விட்டாச்சு. அவன் கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருப்பான். அதுக்குள்ளே நானும் விளையாடுறதுக்குள்ளே துணி துவைச்சிடுவேன். துணி துவைச்சிட்டு அப்படியே நானும் குளிச்சுடுவேன். ஸ்ரீவர்ஷனும் ஸ்ரீராமும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை சாப்பாடு ஊட்டணும். குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு எப்பவுமே சாமி கும்பிட்ற முதல் வேலையை சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். நான் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு தான் அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் நொய் மாதிரி குறப்பாக அரைச்சி தான் ஊட்டுவேன். நீ மத்தியானம் வந்து அவனுக்கு பருப்பு சாதம் தான் வச்சுருக்கேன். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே போய் அவனை தூங்க வைப்பேன். பாருங்கள், அவனை தூங்க வச்சுட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட மணி 2, 2:30 மணி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிடுவேன். இப்போ அதுக்குள்ளே ஈவினிங் டீ போட போயிருக்கு. நான் சாப்பிட்டுட்டு 2லேருந்து 3 மணி 3:30 வரையும் தான் என்னோடய ரெஸ்ட் டைமு. அப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியும். கொஞ்சம் நேரம் தான். அதுக்குள்ளே ஈவினிங் 4 மணி ஆகிடும். திரும்பி டீ போட்டு தரணும். இது வரைக்குமே டைம் அதிகமாகிடுச்சு. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.